ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாவற்றையும் ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் சகலத்தையும் கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்து இருக்கிறார். பிரசங்கி 3:11. பிரசங்கி 3:11. பிரசங்கி 3:11 அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த வருடம் எங்களுடைய பழங்குடி சபைக்கு 60வது ஆண்டு, 60th year anniversary, 60வது ஆண்டு ஆனிவர்சரி தான் இந்த ஆண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் பல இடங்களில் ஊழியம் செய்து கடைசியாய் வந்து என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்தது இங்கே. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவருடைய ஊழிய நாட்கள் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் அவங்க ஊழியம் செய்தார்கள். அவர் தகப்பனார் மரித்தே 21 வருடமாகிறது. நான் சின்ன பையனா இருக்கும் போது நான் ஊழியத்துக்கு வந்தே 35 ஆண்டுகள் ஆகிறது. நான் பார்த்த சமூகங்கள் ஞாபகத்தில் உண்டு. என் தகப்பன் வருடத்திற்கு ஒரு கன்வென்ஷன் வைப்பார்கள், வருடத்திற்கு ஒரு எழுப்புதல் கூட்டம் வைப்பார்கள், 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ராபோஜ நாடகம் நடத்துவார்கள். விசேஷ கூட்டங்கள் என்றால் எங்க அப்பா சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கட்டாயப்படுத்துவாங்க. கேட்ல போய் நிற்பாங்க. யாரும் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு உறுதியா இருப்பாங்க. யாரும் பசியா போக சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா எங்க தகப்பனாட்டு நல்ல பழக்கம் உண்டு, கடன் வாங்க மாட்டாங்க. என் தாயார் அதற்கு மிச்சம் விசுவாச வீரர். கன்வென்ஷன் ஆரம்பிச்சிருக்கும், பசங்கெல்லாம் வந்திருப்பாங்க, அங்கே கூட்டம் நடக்கும், கையில் பணம் இருக்காது. நான் சொல்றது உண்மையான சம்பவங்களை சொல்றேன். விசுவாசத்துல வெந்நியை கொதிக்க வைப்பாங்க. ஆனா எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. என் தகப்பனார் 3 நாள் உபவாசம் இருப்பார், கடைசி நாள் தான் சாப்பிடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரலும் என் தகப்பனார் செய்த போல கன்வென்ஷன் எல்லாருக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்தா அனுப்புறோம். யாரை கொண்டு செய்வார், எப்படி செய்வார்னு தெரியாது. அரிசி கொண்டுருவாங்க, காய்கறி கொண்டுருவாங்க, பருப்பு கொண்டுருவாங்க. கரெக்டாக நடக்கும். ஜபத்தில் ஆரம்பிப்பாங்க, விசுவாசத்தில் வெண்ணி போட்டிருப்பாங்க. தோத்து நம்மளா ஒரு கடையில் போய் வாங்கிட்டு செய்யலாம்னு நினைப்போம். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் விசுவாசத்தை கர்த்தர் செய்தார், அழகாக செய்தார். இன்றைக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆமென். எங்கேயும் கடையில் போய் கடன் வாங்கினது இல்லை. அவங்க காலங்கள் வரலும் மிக தெளிவாக இருந்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கால நேரத்தில் பெரிய கூட்டம் நடத்திருக்கிறாங்க. ஐயா நடராஜ முதலியார், டாக்டர் ஜீவானந்தம், பாஸ்டர் ராஜேந்திரன், பழைய பரிசுத்தவான்கள் நெல்லை ஜெபராஜையா, எல்லா பரிசுத்தவான்களை கூட்டு நிறைய பெரிய பெரிய பரிசுத்தவான்களை கூட்டு கூட்டங்கள் வைப்பார்கள். என் தாப்பனார் கூட்டம் வச்சு நிறைய ஆத்துமக்கள் வருவார்கள். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப இல்லாட்டா ஒரு சாம்பார் ஒரு கூட்டு வச்சு எல்லாரும் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் அவர் செய்வார். நான் பார்த்திருக்கிறேன், நேர்த்தியாய் அவர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் அப்படிதான் நிறைய கன்வென்ஷன் அங்கே காஞ்சோடு கன்வென்ஷன் போது கேள்விப்பட்டிருக்கிற ஆரம்ப நாட்களில் என் தாய் தப்புறம் அங்கே போவாங்க. விசுவாசத்தில் வெண்ணி போட்டிருப்பாங்க. அங்கொண்டு மக்கள் கிழங்குகளை கொடுப்பாங்க, அரிசிகளை கொடுப்பாங்க. எல்லாம் திருப்தியாக சாப்பாடு இருக்கும். அல்லேலூயா. ஒன்றை குறித்து கவலைப்படாதுங்க. என் பிள்ளைகள் காரியத்துக்காக என்ன செய்வேன், என் குடும்ப காரியத்துக்காக என்ன செய்வேன், என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன். ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு முயற்சி பண்ணுங்கள். காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நேர்த்தியாய் செய்வார். பல வருஷத்துக்கு முந்தி ஒரு ஊர்ல, ஒரு ரொம்ப தூரம், ஈரோடு பக்கத்துல, பவானி பக்கத்துல, நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்து, அந்த சகோதரி அரசாங்கத்திலே செவிலியப்பெண் நர்ஸா வேலை செய்கிறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சிருந்தாங்க. 30 பிள்ளைகளுக்கு மேல இருந்தாங்க. அவங்க தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நான் அரசாங்கத்தில் நர்ஸா இருக்கிறேன், கர்த்தரை பாரப்படுத்துகிறார், அநாதை பிள்ளைகளை வளர்த்து நான் அவர்களை போஷிக்கிறேன் என்று சொன்னார்கள். பல வருஷம், 20 வருஷத்துக்கு மேல மேபி. அப்போ ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நாள் மாலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இரவு நேரத்தில் இவங்களோடு சேர்த்து அந்த நாட்களில் 22 பிள்ளைகள், இவங்க புருஷன் பஞ்சாதி 2, 24, 2 பிள்ளைகள், 26 பேர் சாப்பிடணும். கொஞ்சம் அரிசி இருந்துச்சு. சரி, கஞ்சி வச்சு ஏதாவது கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா ஜபிக்க சொன்னார். அந்த இரவு உணவுக்கு முன்பதாக ஜபிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது பாட்டு பாடினாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், ஆண்டவர் வந்து சாப்பாடு தருவார் இன்னைக்கு. ஆமென். உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தருவார், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசத்தில் அந்த சகோதரர் எங்கள் ஊர் அருகாமையில் உள்ளவர். அங்கே அவர்
மனைவி வேலை கிடைச்சா நல்லா தங்கியிருந்தார். இந்த உண்மை சாட்சி சொல்லுகிறேன். அந்த அம்மா மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்கள். ஒரு பையன் சொல்ல ஜோமனு போல சோத்திரம் சாருக்கு மண்டைக்கு வெளியில் கஞ்சிக்கு வெளியில் சிக்கன் பிரியாணி. என்னடா இல்லை ஒன்றும் இல்லை சார் சோத்திரம்னு சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப வேதனை ஆகிட்டான். பிள்ளைகள் கூட பரியாசம் பண்ணுறாங்க. ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க வீடு காட்டு பகுதி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஷெட்டு தான் போட்டிருந்தாங்க. தட்டை செய்யாங்க யார் இருக்கா ஆஃப் நைட் சார். இவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், அவங்க டிபார்ட்மெண்ட் யாரும் வந்திருக்காங்க போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க சொன்னாங்க, அவ்வளோ சின்சியர் ஒர்க்கர் என் கூட யாரும் இல்லை, இந்த ராத்திரி வர மாட்டாங்க, உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க, நீங்கள் போங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து உள்ளே வந்தாங்க. ஐயா இதனால சார் தான் ஆமாம் ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து கொஞ்சம் தயசு வாங்கிடுங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷம். பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன் சாப்பாடு தருவேன்னு. டக்குன்னு கேட்டால் இருந்த சாப்பாடு அவங்க சொன்னாங்களா சிக்கன் பிரியாணி உங்கள் கையினால் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாராம். எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களே பரமாறினாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? பிரசவத்துக்காக ஒரு பிள்ளை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய விருந்து பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு கால்வாசி கூட ஆட்கள் வரல. அங்கே இந்த நர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எங்கள் நர்ஸ் எங்கள் கூட இருக்கவங்க ஒரு பிள்ளைகள் 24 பிள்ளைகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இந்த டைமில் கொண்டு போனீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாலும் சொன்னாங்க, கொண்டு வந்து ஏற்றுக்கிடுங்கய்யா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அன்னைக்கு போன தரித்திரம் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். பிள்ளைகள் திருமணமா நேர்த்தியாய் செய்வார். வீடு கட்டுற வேலையா நேர்த்தியாய் செய்வார். ஆமே உங்கள் தேவைகளை நேர்த்தியாய் சந்திப்பார். ஆண்டோட சமூகத்தில் போடுங்கள், ஏசப்பா என் காரியத்தை நேர்த்தியாய் செய்யும் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் கலங்கி போயிருக்கிறார்கள். இவங்கள் காரியங்களை நேர்த்தியாய் செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபைகளை தாங்குவதாக. Have a nice day.